ஜவ்வு மிட்டாய் தொண்டையில் சிக்கி சிறுவன் பரிதாபமாக மரணம். மலேசியாவில் ஜவ்வு மிட்டாய் எனப்படும் கம்மி கேண்டி தொண்டையில் அடைத்து பினாங்கு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட 10 வயது சிறுவன் உயிரிழந்தான். இதனை சிறுவனின் அத்தை சித்தி ஃபர்ஹானி முகமது ஃபிக்ரி 33 வயது உறுதிப்படுத்தினார். மருத்துவமனையில் 11 மணி அளவில் மாண்டதாக சிறுவனின் நல்லுடல் மருத்துவ பிரேத பரிசோதனைக்கு பிறகு பர்மாத்தாங் பிஞ்சாயில் உள்ள அவரது பாட்டியின் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்படுவார் என்று அவர் மேலும் கூறினார். பட்டவத்தில் உள்ள எஸ்கே சுங்கைடுவா பள்ளியின் மாணவர் சம்பவத்தன்று பள்ளிக்கு வெளியே அவர் ஜவ்வு மிட்டாயை வாங்கி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஜவ்வு மிட்டாய் தொண்டையில் அடைத்துக் கொண்டதால் ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். பினாங்கு மாநில சுகாதார குழுவின் தலைவரான டேனியல் குய் ஆரம்பகட்ட விசாரணையில் பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு கடையில் சிறுவன் ஜவ்வு மிட்டாயை வாங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஜலான் சுங்கைடுவா வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜவ்வு மிட்டாய் மேல் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர்.